ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லேர்ன் பாசிட்டிவ். நம்ம இப்போ இன்னொரு சமாதானம் பார்க்க போகிறோம். ஸோ இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸில் எ வெஹிக்கல் மூவ்ஸ் ஆன் எ சர்க்குலர் பாத் இட் எக்ஸ்ட்ராக்ட் எ ப்ரெஷர் சச் வேர் த ரியாக்ஷன் இஸ் ஆன். ஸோ ஒரு வெஹிக்கல் வந்து ஒரு சர்க்குலர் பாத்தில் மூவ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இந்த சர்க்குலர் பாத்தில் ஒரு வெஹிக்கல் வந்து மூவ் ஆகிட்டு இருக்கும்போது அதோட எக்ஸ்ட்ராக்ட் ப்ரெஷர், அதோட அதிகபட்சமான ப்ரெஷர் வந்து எந்த இடத்துல வந்து இருக்கும் அப்படின்றது கேட்டிருக்காங்க. ஸோ எப்பவுமே சர்க்கிளில் டேர்ன் பண்ணிட்டு இருக்கும்போது இன்னர் வீல் கம்மியாகவும் அவுட்டர் வீல் அதிகமான ரேடியஸையும் வந்து ஆக்ட் ஆகுது. அப்போ இன்னர் வீலும் ப்ரெஷர் உட்படுது, அவுட்டர் வீலும் ப்ரெஷர் உட்படுது. ஆனால் கம்பேர் பண்ணும்போது இன்னர் வீலை கம்பேர் பண்ணும்போது அவுட்டர் வீலுக்கு அதிகமான ப்ரெஷர் வந்து எக்ஸ்ட்ராக்ட் ஆகும். ஓகேங்களா? அப்போ ப்ரெஷர் எங்கே எக்ஸ்ட்ராக்ட் ஆகும்னா இட் இஸ் மோர் ஆன் அவுட்டர் வீல்ஸ். ஓகேங்களா? இன்னர் ஆனால் இஸ் த ப்ரெஷர் ஆன் போத் வீல்னா எஸ், ரெண்டு வீலுமே வந்து ப்ரெஷர் இருக்குது. ஆனால் இன்னர் வீல் கம்மியாகவும் அவுட்டர் வீலுக்கு ஜாஸ்தியாகவும் இருக்குது. அப்போ அவுட்டர் வீலுக்கு தான் அதிகமான ப்ரெஷர் வந்து எக்ஸாக்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.